ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துட்டு ஒரு டீம் அவுட் பிளான் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் பிளான் பண்ணல, எங்கள் கம்பெனியில் அப்படியே ஒரு டீம் அவுட் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே ஒரு விலாகாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். பார்ப்போம். A few moments later. வந்து இறங்கியாச்சு. காலையில் இறங்கி ட்ரெயின்லேயே பல்லவனுக்கு இறங்கி. இங்கே ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, ஹோட்டல் செக்கிங் வந்துட்டு 2 மணிக்கு மதியானம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது தெரியல. பாப்பா என்ன பண்ணுறாங்க. எல்லாரும் வந்தாச்சு. இன்னொரு 4 பேர் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் மேனேஜர் வேறு ஒர்க்குன்னு வேறு உட்காந்துட்டாரு, எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. வரப்பா அப்படின்ட்டு இருக்காரு. வந்தாருன்னா வெளியே போகலாம், போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 2 மணிக்கு தான் செக்இன். Next train to airport will be leaving 3 hours later. It's ரொம்ப clear sky, Suryan's scolting, it's too hot, வேர்த்து கோட்டிங், time is up, bad light weather. வந்துட்டு லோக்கல் ட்ரெயினில் ஏறி இங்கே வந்து திருவான்மையூர் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம். இன்னும் கோவளம் போகணும். பஸ்ஸு வருமானதான் வர மாட்டேங்குது. ஆனால் சென்னையில் வாழ்கிறவங்களாம் எப்படித்தான் வாழ்கிறாங்கன்னு தெரியல. Many hours later. ஒரு வழியாக வந்து விட்டோம். பல கண்டங்களை தாண்டி வந்து விட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்களாங்க? ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டாங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு அங்கங்கே ரேப்பிடோ போட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். ரெசார்ட்டுக்குள்ளார போயிட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து என்ன பிளான் பார்ப்போம். படாமல சீக்கிரம் படா போ. மேலே இருக்குது 2 ரூம் இருக்குது. இன்னும் மேலே ஏதோ போகுது. ஓகே, ஹை எங்கேருந்து குதிச்சா? ஒரே ஒரு பேப்பர் தான் சைன் போட்டேன். இவனுங்க வர எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்பயே சைன் போட்டுருக்கேன். சொல்றேன், முடிக்கிறதுக்கு முன்னாடியே சைனை போட்டுருங்க. எதுவும் பண்ணுங்க, எனக்கு தேவையே இல்லை. நான் வந்து நீங்க என்னமும் பண்ணிட்டு போங்க. சைனை போட்டா என்ன பண்ணுங்க. சைன் போட்டவே இங்க வந்து என்ஜாய் பண்ணாத. இங்க இருந்து குதிக்கிறான். சைனை போட்டு குதிக்கிறாடா. அண்ணா நான் இதான் இங்கே தான், இவன் தான் குதிக்கிறாள். இப்பயே போட்டாச்சு பண்ணு. கையெழுத்த போட்டு மேலே எதுவும் இருக்கான், மேலே போய் பார்ப்போம். போகக்கூடாதா? 2 hours later. Oh no!
The following day. இப்போ நம்ம ரெசார்ட்லேருந்து அப்படியே நம்ம விஜிபி குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க்கு போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து 13 கிலோமீட்டரா. வந்துவிட்டோம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய்மெண்ட்டு தான். ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸ் பாப்பாவை எப்படியெல்லாம் விளாட்றேன்னு உள்ள என்ட்ரியாக வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு மற்ற டீம்மேட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. வந்த உடனே உள்ளே போயிட்டு கும்மாளம் தான். ஆனால் இன்னும் எத்தனை பேர் வரணும்? வருவாங்க எல்லாம் ஆன் தி வேல இருக்காங்க. சார் ஆல்ரெடி 12 மணி ஆச்சுங்க சார். சீக்கிரம் போகலாங்க சார். ஏங்க சார் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவீங்களா? ஆமாடா, உள்ள டோக்கன் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படியே டீமாக பிரிஞ்சு போகலாம். டீம் யா ஓகேங்க சார். இன்னும் வர வேண்டியது இருக்காங்க. வராரு அவங்க. ஓகேங்க சார். உள்ள சாப்பாடு ஃப்ரீ. ஜாலி. எங்கே நாம போகிறோம்? ஒட்டு போட்டு வச்சிருக்காங்களா? அப்படியே போன் பின்னாடி போதும். எல்லாரும் போடுங்க. எல்லாம் குழந்தைங்க ரைடு தான் அது. ஆமா, இது குழந்தைங்களுக்கு தான் இது. சும்மா மேலே ஏறி இறங்க அவ்வளோதான். எல்லாம் நல்லா இல்லை, ஒரு சில கேம் தான் நல்லா இருக்கு. அடுத்த கேம் போவோமா? இதுலேயும் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் பசங்க வர்றதுனால எல்லாம் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார்த்திக் சார் அவரு என்ன ஆளே கையாடுதா தானாடுதா. One extremely annoying shift later. அவ்வளோதானா? அங்கே போலவா மேலே?
வாட்டர் கேம்ஸ் இவ்வளோ தான் நாட்டுறது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எதை எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. வாட்டர் கேம்ஸ் ஒன்றும் இல்லைடா. இங்கே இதுக்கு கோயம்புத்தூர் பிளாக் தண்டர் எவ்வளோ பரவாயில்ல. 2 very boring minutes later. இங்கே வாட்டர் கேம்ஸில் ஒரு 4-5 தான் ஒர்க்கிங்லேயே இருக்குது, மீதி எல்லாம் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதில் 2-3 தான் ஓகே, மற்றபடி இந்த வேவ்ஸில் தான் ஊறிட்டுருக்கணும். நாங்கள் அதனால் இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். ஓகே, இந்த விஜிபி தீம் பார்க் வந்தோம். எனக்கு இது ரொம்ப இது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கோயம்புத்தூரில் பிளாக் தண்டரை விட அதில் பாதி கூட வரல இது. சரி ஓகே, டீம் அவுட் வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், அது வரைக்கும் ஓகே தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.